ஒரு நாள் துறவி ஒருவரை சந்தித்த ஒரு வாலிபன், எப்படியாவது நான் விரைவாக கடவுளை காண வேண்டும் என்று சொல்லி விரும்பினான். தன்னுடைய விருப்பத்தை அந்த துறவியின் இடத்திலே தெரிவித்த போது துறவி சொன்னார், நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நீ தயாரித்த நெய்யை கொண்டு வா என்று சொன்னார். அதற்கு அந்த இளைஞன், நெய்யை உடனடியாக தயாரிப்பது எப்படி? பால் வாங்க வேண்டும், பாலை காய்க்க வேண்டும், அதற்கு உரை ஊற்ற வேண்டும், அது ஒரு நாள் காத்திருக்க வேண்டும், அதிலிருந்து தயிர் உருவாக வேண்டும், தயிரிலிருந்து வெண்ணெய் எடுக்க வேண்டும், வெண்ணெயிலிருந்து அல்லவா நெய் எடுக்க முடியும், எப்படி உடனடியாக எடுக்க முடியும் என்று சொல்லி மறு கேள்வி ஒன்றை கேட்டார். இப்பொழுது அந்த துறவி பதில் சொன்னார், ஐயா, இப்படித்தான் கடவுளை காண வேண்டும் என்று சொல்லுவது நல்லதுதான், ஆசைதான். ஆனால் அது உடனடியாக கிடைக்கின்ற அனுபவம் அல்ல. நீங்கள் கடவுளை காண வேண்டுமே என்று சொன்னால் அதற்குரிய காரியங்களை நீங்கள் செய்தே ஆக வேண்டும். நீங்கள் சூடாக்கப்பட வேண்டும், நீங்கள் காத்திருக்கப்பட வேண்டும், நீங்கள் உங்களுக்கு தேவையற்றவைகளை நீக்கப்பட வேண்டும் என்று சொல்லிவிட்டு திருமறையிலிருந்து அழகான ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன் என்று 1 பேதுரு 3வது அதிகாரத்தினுடைய 10, 11 ஆகிய வசனங்கள் இவ்விதமாக சொல்லுகிறது. நம்முடைய வாழ்விலே ஆண்டவரை காண வேண்டும் என்று சொல்லுகின்ற ஆவல் நல்லதுதான். ஆனால் எவைகளை களைய வேண்டுமோ அவைகளை களைந்து ஆண்டவருக்கு பிரியமாக வாழும்போது நாம் ஆண்டவரை காண்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.